லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒன்னு இருக்குங்க. நான் சொல்றேன், நீங்க தேடி போங்க. இது இறை நம்பிக்கை சார்ந்தது அல்ல, இது பியூரா தொழில்நுட்பம் சார்ந்தது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. நான் இதை பல தடவை சொல்லியிருக்கேன், யாரும் இதை நம்ப மாட்டீங்க. ஒரு ஸ்கூல்ல காலேஜ்ல போய் ஃபர்ஸ்ட் இயருக்கு பேசிட்டேன் தோழர். 17 years அப்பதான் +2 முடிச்சுட்டு வந்திருக்கான். சொன்ன பாரு, நீங்க இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கிற, நீ ஜெயிச்சு பெரிய ஆளா வரணும், நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடுகிறதுன்னு சொல்லிட்டேன். ஒருத்தன் எழுந்து கத்துறான், நிஜமாவா மேடம்? நம்பலாமா மேடம்? நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா? நானும் 3 வருஷமா தேடிட்டு இருக்கேன். ஏய், நான் சொல்ல வந்தது வேறப்பா. விழுந்துருவோமா விழுந்துருவீங்க. ஏன்னா விழுந்துருவோமோன்றதுக்கு நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க, விழறதுக்கான விஷயம் உங்களை தேடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். தோத்துருவேன். எச்சரிக்கையாக இருக்கலாமே தவிர அச்சப்படக்கூடாது. எதன் மீது நீங்கள் ரொம்ப ஆழமா நீங்க பதிவு செய்கிறீர்களோ அந்த பதிவு உங்களை வந்து சேரும். உண்மை இது. நீங்க அதை எதுவா வேணாலும் வச்சுக்கோங்க. சமையல் சிறப்பாக இருப்பதற்காக தான் காரணம், நல்லா தூக்கம் வரதுக்காக தான் காரணம். எனக்கு பல நேரங்களில் புரியறது இல்லை. இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொல்லுச்சு, என்கிட்ட ஒரு புக்கு பரிசு கொடுத்துச்சு, உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. சொல்லும் போதே அந்த அம்மா கண்ணிலெல்லாம் கண்ணீர். ரொம்ப நன்றி மேடம். 10 வருஷமா கேட்குறேன் சார் இந்த வார்த்தையை. ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னால போய் நின்று என் பேரை நானே சத்தமா கூப்பிட்டு நான் இந்த வார்த்தையை கேட்டேன் கண்ணாடியில. தூங்க வைக்கவா பேசுற? தூங்குறேங்கிறாங்க அவங்க. உலகத்துல எல்லா பெண்களும் கேட்டு பாருங்களேன், என் பேச்சை கேட்கறவங்க. உங்க பேச்சை கேட்காம நான் தூங்குறதே இல்லைங்க. உங்க பேச்ச என்னதான் ரகசியம் அது அப்படின்னு பார்த்தா, ஒரு பொண்ணு சான்யோன்னு ஒரு பொண்ணு துபாயில இருக்கிறா, அவ தான் எழுதியிருந்தா, இங்கிலீஷ்ல எழுதியிருந்தா. அதை அவ சொன்னா, நீ ஆன்மாவுடன் பேசுகிறாய், உன் உயிரில் இருந்து பேசுகிறாய், அதில் பொய்யை கண்டுபிடிக்க முடியவில்லை. உனக்கு தெரியுமா உன் பேச்சு என்பது ஒரு தூக்க மாத்திரை? நீயுமா? சொல்றா, காலையிலிருந்து இந்த உலகம் உன்னால் ஒன்றும் முடியாது, நீ எதற்கும் லாயக்கற்றவள், நீ வெறும் உழைத்து போட மட்டுமே லாயக்கானவள், நீ எதற்குமே சரியா வரமாட்ட, நீ தோற்று போகவே பிறந்தவள், நீ என்னை நிராகரித்து என்னை கசக்கி பிழிகின்ற பொழுது என் ஆற்றலெல்லாம் வீணாக போகிறதே என்ற மன உளைச்சலில் தூக்கம் வராமல் நான் தவித்து படிக்கின்ற பொழுது இந்த தொலைபேசியில் நீ தோன்றுகிறாய். நீ சொல்கிறாய், இந்த உலகத்திலேயே பேரழகானவள் நீதான், உன்னுடைய ஆற்றல் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்க போகிறது, நீ தோற்க கூடாது, நஷ்டம் வரலாம், வாழ்க்கை எதிர்கொள், நாளை விடியல் உனக்காகத்தான் என்று நீ சொல்லுகின்ற பொழுது என் மனம் அமைதியாகிறது. நான் அடுத்த விடியலுக்காக காத்திருக்கின்ற பொழுது ஆழ் மன உறக்கத்தில் போகிறேன். ஒரு பாயிண்ட் இருக்கு. மிகப்பெரிய கிரிக்கெட் வீரன் வெஸ்ட் இண்டீஸ், அவன் சொல்றாங்க, நான் 300 பக்கமாவது ஒரு மாதத்திற்கு படித்து விடுகிறேன். வாசிக்கின்ற பழக்கம் கொண்டவர்களுக்கு முன்னால் இருக்கின்றவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கிறது என்பது புரிந்து போகும். நான் இப்படி சொல்றேன், நான் வாசிப்பாளரும் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்திலையும் நான் இருக்கிறவர். நான் சொல்றேன், இந்த ரெண்டுத்துல தான் 100% நீங்க இருக்க முடியும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது, புத்தகத்தை வாசிக்கும் போது வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது. 100% நீங்க இருக்க முடியும்னா வாசிப்பில் தான் நீங்கள் இருக்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விஷயத்தை நான் சமீபத்தில் நினைத்து பார்த்து நான் உருகுகிறேன். மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆழமான எண்ணங்களில் உறுதியாக இருங்கள். நான் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கார் ஓட்ட ஆசைங்க? இல்ல, வெக்கப்படாதீங்க. அதுவும் எப்படி தெரியுமா சார்? ஆடி கார் இல்ல ஒரு பென்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் ஒரு 80-90ல வச்சுட்டு நல்ல சத்தமா ஸ்டீரியோ போட்டுட்டு நல்ல கூலிங்கோட ஒரு வெஸ்ட் கோஸ்ட் ரோட்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே ஓட்டிட்டு போனோன்னு எத்தனை பேருக்கு ஆசை? நல்ல கை தூக்குங்க. ஏன்னா நிறைய எல்லாருக்கும் ஆசை தான். ஏன் தெரியும்? எங்க தெரியுமா பிரச்சனை? இப்படி யோசிக்கிறவங்க தான். நம்ம சின்ன வயசுல இருந்தே நமக்கு யோசனை, சின்ன வயசுல இருந்தே நமக்கு கார் ஓட்டணும்னு ரொம்ப பேருக்கு ஆசை, வண்டி ஓட்டணும் ரொம்ப பேருக்கு ஆசை. ஆனா என்னன்னா, நம்மள 60% டிரைவர் ஆயிடுறோம். ஏன் தெரியுமா? ஆசைப்படுறோம். யார் கார அதை யோசிக்கிறது இல்லை, அதனால அது டிரைவர் ஆயிரும். நாம
யோசிக்கும் போது எப்படி யோசிப்பீங்க? டீட்டெயிலா யோசிங்க. என் காரு நான் சொந்தமா சம்பாரிச்சு வாங்கினது, இந்த பிராண்டு, இந்த இது யோசனை வரணும் அப்படின்னு சொன்னாலே, இந்த ஒருமுகத்தன்மை வரணும்னாலே ஒருத்தருக்கு இந்த நவயுக காலத்தில் வாசிப்பு பழக்கம் தேவைப்படுகிறது. நான் சொன்னேன் இல்லையா, லா ஆஃப் அட்ராக்ஷன். நான் இதை சொல்லி நிறைவு செய்யறேன். இப்ப சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை வாசிச்சேன். எனக்கு தெரியல, உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, வாசிச்சதை சொல்றேன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இயக்குனர் அகத்தியன் பேரு, ஞாபகம் இருக்கா? அகத்தியன் பிரமாதமான இயக்குனர். அவர் எழுதின பதிவு, அவர் எழுதுறாரு, நான் சும்மா வாசிக்கிறேங்க. அத வாசிப்பு பழக்கம் புத்தகம் இல்ல, பேஸ்புக்ல வந்துகிட்டு இருக்கு. பேஸ்புக்ல கூட வாசிக்கிற பழக்கம் நம்மில் பல பேர் குறைவு. காட்சிகளை தான் பார்ப்போம். வாசிக்கின்ற பழக்கம் இருக்குல்ல, கேட்கிற பழக்கம் வேறு, பார்க்கிற பழக்கம் வேறு, வாசிக்கிற பழக்கம் வேறு. வாசிச்ச நான் பாருங்க, அந்த பதிவு என்ன சொல்லுது. அவர் ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு டைம், எல்லாருக்குமே ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருக்கு. நாங்கெல்லாம் எப்படி வளர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஆரம்ப நிலையிலிருந்து வளர்ந்தவங்க, அப்படியே வளர்ந்தவங்க இல்லை. நான்லாம் பார்க்குறேன் தமிழ் பேச்சு போட்டியில, தமிழ் மூச்சு எங்கள் பேச்சு, அந்த ஒரு போட்டியில ஒரு சின்ன பையன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஜெயிக்கல, அப்படி தாண்டி போறார். நான் பார்க்குறேன், என்னப்பா அப்படின்ட்டு போயிட்டார். அவரை ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறேன். அந்த பேச்சு போட்டியில் தோத்தவர் தான் விருதுநகர் கலெக்டரா உட்கார்ந்துருக்கார். யார் எப்படி வருவாங்கன்னு தெரியாதுங்க. நோக்கம் என்ன? ஃபர்ஸ்டா மார்க் வாங்குறதுலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுலாம் இல்ல. நீங்க படிச்சு பாருங்க. படிச்சவன் எதுக்கு பேரு? படிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு செயல் அல்ல, அதனால் உருவாகக்கூடிய பல விஷயங்கள் உண்டு. வாசிப்பு என்றது எதை எங்க கொண்டு போய் நம்மை நிறுத்தும். ஒரு பரிசு தொலைச்சிட்டேன், உங்ககிட்ட சொல்றேன், என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பீங்க? எப்படி தொலைச்சேன்னு கேட்பீங்க. பஸ்ல தொலைச்சிட்டேன். அடுத்து சூப்பர் சாமி, உள்ள எவ்வளவு இருந்துச்சு? கரெக்ட் தானே? 30 ரூபா சாமி. போயிட்டு போதுல பரிசு 30,000 ரூபா. நமக்கு பெருமதி புரிந்து போகுதா? அம்மா அப்பா மூலமா என்ன கிடைக்கும்? அம்மா அப்பாவே பெருமதி தான். அவங்க மூலமா என்னத்த கிடைக்கிறது? இங்க வந்தோம்ல, அதுவே பெருமதி. இதுக்கு அப்புறமா என்ன கிடைக்கும் அப்புறமா பார்த்துக்கலாம். எது பெருமதி, எது முக்கியம்? அவர் ஸ்ட்ரகிளிங் பீரியடு, சென்னையில கஷ்டப்படுறார், ஏதோ ரூம்ல தங்கி கஷ்டப்படுறார். கதை எழுதியிருக்கார், எல்லா கதவுகளையும் தட்டி கதை கொடுத்திருக்கார். இன்னும் யாருக்கிட்ட தான் அழைப்பு வரல, போன் மட்டும் வருது, ட்ரங்க் கால், அப்பா செத்துட்டார். படிச்சு அழுதுங்க நான். அப்பா செத்துட்டார், போனோம், சாவுக்கு போனோம், காசு இல்ல, கெஞ்சி கேட்டு யார் யாருக்கிட்டையோ போயிட்டார். வந்துட்டார் 2 நாள்ல. ஸ்ட்ரகிளிங் பீரியட் ஆரம்பம். மறுபடியும் கால் வருது, ட்ரங்க் கால். 16வது நாளுக்கு வரணும். 1500 ரூபாய் இல்லாம போக முடியாது. இது 200 ரூபாயில போயிட்டு வந்துட்டார். 1500 ரூபாய் இல்லாம அப்பா சாவு 16ஆம் நாள் போக முடியாது, காரியத்துக்கு போக முடியாது. நேரா ஒவ்வொரு கதவா தட்டுறார், யார் கதவும் திறக்கல. ஒரு கதவு திறந்தது. அந்த கதவை திறந்தவர் இப்போ உயிரோட இல்ல, மணிவண்ணன் சார். கதவு, என்னப்பா வாப்பா உட்கார். சார் அப்பா இறந்துட்டார் சார். உட்காருப்பா முதல்ல. நான் ஊருக்கு போனேன் சார், காரியம், 1500 ரூபா வேணும். சும்மா தர வேணாம் சார், கவனிங்க, சும்மா தர வேணாம் சார். நான் உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன்ல, ஆமா, அதை நீங்களே வச்சுக்கோங்க சார். எந்த இல்லை இனிமேல் கதை. 1500 ரூபாய்க்கு நான் அதை வித்துட்டேன் சார், எனக்கு 1600 ரூபாய் கொடுங்க. சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னாரா, டேய் நீயும் கலைஞன் நானும் கலைஞன்டா, அது 1500 ரூபாய்க்கு விற்கிற கதையாடா அது. இந்தா நான் தரேன் 1500 ரூபா, நீ போயிட்டு வா, அப்புறமா பேசிக்கலாம். அவர் போறாரு, அப்புறமா திரும்பி வராரு, நிறைய படங்கள் பண்றார். மணிவண்ணனை வச்சே 6-7 படம் பண்ணிட்டார். இப்படியே காலம் உருண்டு போச்சு. 10-12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எழுதுறாருங்க இந்த குறிப்பை. நீங்க முடிஞ்சா அந்த குறிப்பில் போய் பாருங்க, அந்த ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, இந்த குறிப்பு இருக்கு. போய் அவர் மறுபடியும் அவர்கிட்ட போய் சந்திக்கும் பொழுது, சார் எவ்வளோ நாள் சார் ஆச்சு உங்களை பார்த்து, என்னப்பா எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கிறேன் சார். சார் உங்களுக்கு நான் ஒரு 1500 ரூபாய் கொடுக்க விட்டுட்டேனே சார், நான் கடன்ல. இல்லைப்பா இல்லைப்பா, நீ அதை கொடுத்துட்டப்பா. இல்லை சார் நான் கொடுக்கல. நீ எனக்கு இது வரைக்கும் எவ்வளோ படம் பண்ணியிருக்கடா? 6-7 படம் பண்ணியிருக்கேன். எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா? நீ எவ்வளோ சார் கொடுத்துருக்கேன்? ப்ரொடக்ஷனில் கேட்டால் தான் சார் 75 லட்சம் ரூபா கொடுத்துருக்கடா.
இருந்தாலும் அந்த 1500 ரூபாய் கடன் தானே சார். மணிவண்ணன் சார் சொன்னதை எழுதிட்டு போங்க மனசுல. வாசிப்பு என்ன செய்யுங்கிறதுக்கு சொல்றேன். அவர் சொன்னாரு, இல்லடா இந்த பிரபஞ்சம் கையில 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு கீழே பார்த்துக்கிட்டே இருந்ததா. ஒரு பையன் அலைஞ்சிக்கிட்டே இருந்தான் அப்பா காரியத்துக்கு போறதுக்கு 1500 ரூபாய் தேடி. இந்த பையனுக்கு யார் 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த 75 லட்சம் ரூபாய் கொடுத்துறதுன்னு இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சுரா. நான் கொடுத்த அந்த காசு எனக்கு அது கொடுத்துருச்சுரா, நான் வசூல் ஆயிடுச்சுரா, போடா போடா போடான்னாராம். நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் வேறு வடிவத்தில் வந்து நம்மை சேரும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சின்ன பையனா காவல் கோட்டம் எழுதுகின்ற பொழுது கருமாறி பாய்தல் என்றால் என்ன என்று போய் ஒரு புத்தகமா தேடி ஒவ்வொருத்தரா போய் தேடி அலைகின்ற பொழுது அந்த இளைஞன் நினைத்திருப்பானா, பாராளுமன்றத்தில் என்னுடைய குரல் இதன் காரணமாக ஒலிக்க போகிறதுன்னு. பிரபஞ்சம் அழைத்து செல்லாகி இருக்கிறது. வாசிக்கின்ற பொழுது இது சரி இது தவறு என்று பிரித்தறியக்கூடிய புத்தி எனக்கு கிடைக்கிறது. ஏ புத்தகமே, ஏ புத்தகமே, என்னை நல்வழிப்படுத்த பிறந்திருக்கிறாய். நான் ஒன்று சொல்லுகிறேன், இன்னும் நான் படித்து முடிக்கக்கூடிய ஆகச் சிறந்த புத்தகத்தை இன்னும் நான் பெறவில்லை. அதை தேடிக்கொண்டே இருக்கிறேன். எப்பொழுது அதை படித்து முடிப்பேனோ அப்பொழுது இந்த மூச்சு நிற்கும். அதுவரைக்கும் என் தேடல் தொடரும். நன்றி, வணக்கம்.